சரி, இவங்க ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாலே நம்ம அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் 2 ஃபோனு 2ம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் ஒவ்வொன்றையும் நம்ம அனலைஸ் பண்ணி எது எப்படி என்ன பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் இது வந்து ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூவாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நத்திங் பிராண்ட்லேருந்து ஃபோன் 3A மற்றும் ஃபோன் 3A ப்ரோ 2 ஃபோன் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது இரண்டுத்துக்கான அன்பாக்சிங் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ குயிக்காக இது ரெண்டையும் நம்ம ரிவ்யூ பண்ணி இது எதில் பெஸ்ட்டை நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி இந்த பதிவில் சொல்கிறேன் உங்களுக்கு. குயிக்காக சொல்லணும் அப்படின்னா இந்த 2 மொபைல்லையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, இந்த நத்திங் ஃபோன் 3A ப்ரோவில் இருக்கக்கூடிய டெலிஃபோட்டோ கேமரா மட்டும்தான். இதில் வந்து 3Xக்கான ஆப்டிக்கல் பெரிஸ்கோப் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெகுலர் ஜூம் கேமரா 2Xக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா இல்லை 50 மெகா பிக்சல் கேமரா, இதில் ஃப்ரண்ட் கேமரா வந்து ரெகுலர் 32 மெகா பிக்சல் கேமரா. மித்தபடி இந்த 2 மொபைல் ஃபோன்லேயும் பெருசாக எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரு சில சின்ன வித்தியாசங்கள், அதாவது பெர்ஃபார்மன்ஸில் இதோடைய UFS ஸ்டோரேஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆனால் நம்ம டிசைன்லேருந்து நம்ம ஆரம்பிப்போமே. பின்புறத்தில் இந்த 2 மொபைல் ஃபோனையும் நம்ம பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த கேமரா ஹம்ப்பு. ஸோ இந்த கேமரா ஹம்பை சுற்றி இருக்கக்கூடிய கிளிஃப் லைட், அவங்களுடைய ரெகுலரான கிளிஃப் லைட், இந்த கிளிஃப் லைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக அந்த லைட்லாம் எரியுது பார்த்தீங்களா. இந்த ஒரு மாதமாக நான் யூஸ் பண்ணதில் இந்த லைட்டை நாள் வந்து சுற்றி இருக்கவங்கலாம் பார்த்தாங்க, என்னடா லைட் இது அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக பார்த்தாங்க. அதுக்கப்புறமா நான் அதை கண்டுக்கவே இல்லை, இது இருக்குது அப்படிங்கிறது எனக்கு மறந்து போயிடுச்சு. இந்த மொபைலினுடைய பில்டு குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பின்புறத்தில் கிளாஸு, ஃப்ரண்ட் இருக்கிற கிளாஸுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து பேண்டா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கையில் பிடிக்கிறதுக்கு ஸ்டர்டியான மொபைல் ஃபோன். இந்த பின்னாடி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு சர்க்கியூட் டிசைன் ப்ளஸ் இந்த ஒரு கிளிஃபான ஒரு இன்டர்ஃபேஸ், ஒரு வித்தியாசமான கேமரா ஹம்ப்பு, எல்லாமே பார்க்கறதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மற்ற சராசரியான மொபைல் ஃபோனை விட கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு டிசைனாக தான் இருக்குது. 2 மொபைல் ஃபோன்லையும் கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. USB Type-Cக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. டூயல் நானோ சிம் கார்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 5G மொபைல் ஃபோன்ஸ். இதில் வந்து SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த பவர் பட்டனுக்கு ஒரு AA பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த AA பட்டன் வந்து நிறைய தடவை ஆக்சிடென்டலாக இதை வந்து பவர் பட்டன் நினச்சி நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இது எதுக்காக இங்கே வச்சுருக்காங்க, கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் ஒரு மாதம் கழிச்சு என்னோட யூசேஜில் எனக்கே தெரிஞ்சிருச்சு இது AA பட்டன், இது வந்து பவர் பட்டன் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஃபீல் பழகிடுச்சு. ஒரு புது டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க AA பட்டன். இதை வந்து நம்ம மக்களை யூஸ் பண்ண வைக்கணுமே அப்படிங்கிறது, நமக்கு எல்லாத்துக்கும் பரிச்சயமாகணுமே அப்படிங்கிறதுக்காக பவர் பட்டன் பக்கத்தில் ஆக்சிடென்டலாக நம்ம ப்ரெஸ் பண்ணுறது வந்து அவங்க வேணும்னே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பல விஷயங்கள் நான் வந்து இதெல்லாம் பண்ணலாமோ, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நம்ம நோட்ஸ் ஆட் பண்ணலாமோ, இந்த மாதிரி பல விஷயங்கள் இது ஆக்சிடென்டலாக ப்ரெஸ் பண்ணி தான் நான் கற்றுக்கிட்டேன். 2 மொபைல் ஃபோன்லேயும் உங்களுக்கு IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறப்போ நம்ம நிம்மதியாக நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து 201 கிராமு, கொஞ்சம் 10 கிராம் கூட 211 கிராம். இதுக்கான காரணம் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கேமரா ஹம் ப்ளஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பெரிஸ்கோப் கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த 10 கிராம் வெயிட் கூடுனதுக்கான காரணம் நான் நினைக்கிறேன். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்கு. ஆனால் இதோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கிறதுனால பல சமயங்கள் அதை நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம கை வந்து ரொம்ப கீழே போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, மொபைல் ஃபோனு வேறு அகலமாக பெருசாக இருக்கா, சிங்கிள் ஹேண்டில் கம்ஃபர்டபுளாக நம்ம ஈஸியாக அன்லாக் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் மேலே வச்சுருந்தாங்க அப்படின்னா, நேச்சுரலான பொசிஷனுக்கு அது வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னா இந்த 2 மொபைல் ஃபோன்லேயுமே 6.77 இன்ச் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு டிஸ்பிளே. HDR10+க்கான சப்போர்ட் இருக்குது. இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பேண்டா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. 2லேயுமே உங்களுக்கு டாப்பில் பொட்டு நச்சுக்குள்ள கேமராஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 3Aல வந்து 32 மெகா பிக்சல் கேமரா, 3A ப்ரோவில் 50 மெகா பிக்சல் கேமரா. டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிரைட்டான டிஸ்பிளேயாக இருக்குது. இந்த டிஸ்பிளேயை நம்ம அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் க்ளீனாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறது நல்லா ஃப்ளூயிடாக இருக்குது. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூயிடிட்டி நீங்கள் கேமிங் விளையாடுறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்லையும் உங்கள் ஃப்ளூயிடிட்டி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் 2 மொபைல் ஃபோன்லையும் உங்களுக்கு Snapdragon 7S Gen 3 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ். ரேம் பார்த்தீங்கன்னா 2லேயுமே உங்களுக்கு மேக்ஸிமம் 8GB ரேம் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்க போது. ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் வேணால் உங்களுக்கு 8 மற்றும் 128 + 8 மற்றும் 256GB 2லேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. தேவையான எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க. L1 வைட் பேண்ட்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ கேமிங் விளையாடுறதுக்கு மட்டும் இல்லை, அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குமே இந்த 2 மொபைல் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. த்ராட்லிங் சுத்தரவாகலை. ஒரு ஹை அண்ட் கேமை நீங்கள் போட்டு ஒரு மீடியம் கிராஃபிக்ஸில் போட்டு விளையாண்டாலும், ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் விளையாண்டாலும்
ஹீட் லைட்டாக உங்கள் வார்ம்த்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஒழிய மற்றபடி த்ராட்லிங் ஆகாமல் ஒரு நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அஃப்கோர்ஸ் இது வந்து ஹை எண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மோடில் நீங்கள் போட்டு நீங்கள் விளாண்டிங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் ஸ்க்ரீன் லாக் இருக்க தான் செய்யும். பட் நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னாலே இது வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகி நீங்கள் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு சில ப்ரௌசிங் நீங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஃப்ளூயிடாக ஸ்மார்ட்டாக எல்லாமே ஃப்ளூயிடாக ஒரு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மொபைல் ஃபோனில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஓஎஸ் இது வந்து நத்திங் ஓஎஸ் 3.1. அது வந்து ஆண்ட்ராய்டு 15 மேலே ஸ்கின் ஆயிருக்கு. ஸோ இந்த ஓஎஸ் வந்து ஒரு ப்ளோட்வேர் இல்லாத ஒரு ஓஎஸ்ஸாக இருக்குது. ரொம்ப ஒரு க்ளீனான ஓஎஸ். எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாத எந்த அப்ளிகேஷன்ஸும் அவங்க கொடுக்கல. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஸ்கின்னாக இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் டாகிள்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக நமக்கு ஈஸியாக நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே புரிகிற மாதிரி இருக்குது. ஒரு முதல் டைம் யூஸர் கூட இந்த மொபைல் ஃபோனை எடுத்து அவங்க யூஸ் பண்ண உடனே ஏதோ வித்தியாசமாக இருக்குன்னு அவங்க ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க. பட் எல்லாமே பார்க்கறதுக்கு அவங்களுக்கு பரிச்சயம் இருக்கக்கூடிய யூஐயில் கொஞ்சம் வித்தியாசமான படுத்தக்கூடிய ஃபீச்சர்ஸ் மாதிரி காமிச்ச மாதிரி எனக்கு இதில் தெரியுது. ஓவரால் இந்த க்ளீனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. எசென்ஷியல் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதோடைய வாய்ஸ் நோட் கூட நீங்கள் ஆட் பண்ணி அந்த வாய்ஸ் நோட்டை உங்களுடைய ரிமைண்டராக கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேவ் பண்ணுறது அவங்களுடைய ஒரு எசென்ஷியல் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு இடத்துல போய் உட்காந்துக்குது. ஸோ இந்த ஸ்பேஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கக்கூடிய நோட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ஆட் பண்ணிக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ஏஐ வச்சு அனலைஸ் பண்ணி ஒரு சம்மரி கொடுக்குது. இதில் பல விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம். இரண்டுலேயுமே உங்களுக்கு 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி படி அவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 6000 mAh கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் 5000 mAh நல்லா தான் இருக்குது. ஆனால் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 50 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங்லாம் கிடையாது. பட் இந்த 50 வாட் சார்ஜர் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 1 ஹவருக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளே சார்ஜர் கிடையாது, நீங்கள் தனியாக நீங்கள் வாங்கிக்கணும். சரி, முக்கியமான விஷயம் விட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. விட்டு போகலை, வேணும்னே தான் வச்சு நான் உங்களுக்கு மெதுவாக சொல்கிறேன். ஏன்னா இதுதான் இந்த இரண்டு மொபைல் ஃபோனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயம். கேமராக்கு நம்ம வருவோம். மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் கேமரா, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷனோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் ஒர்க் ஆகுது. இரண்டு மொபைல் ஃபோன்லையுமே உங்களுக்கு 4K வீடியோஸ் 30 FPS வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். 1080p வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு 120 FPS வரைக்கும் போகுது. உங்களுக்கு டெலிஃபோக்கஸ் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா நத்திங் ஃபோன் 3Aல உங்களுக்கு 50 மெகா பிக்சல் கேமரா, ஆனால் 2x டெலிஃபோக்கஸ் தான். அதே 50 மெகா பிக்சல் கேமரா நத்திங் ஃபோன் 3A ப்ரோல பார்த்தீங்க அப்படின்னா பெரிஸ்கோப் கேமரா கொடுத்துருக்கறனால உங்களுக்கு 3x வரைக்கும் உங்களுக்கு ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்குது. உங்களுக்கு டிஜிட்டல் ஜூமே பார்த்தீங்கன்னா இதை விட இதில் அதிகமாக இருக்குது. பட் இது தவிர உங்களுக்கு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அது இரண்டுலையுமே சேம் தான். ஆனால் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த செல்ஃபி கேமரா வந்து 3A ப்ரோல 50 மெகா பிக்சல் கேமரா. சரி, மெயின் கேமராவுடைய குவாலிட்டிக்கு நம்ம வருவோம். இப்போ பிக்சர் சாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இரண்டு கேமராவுமே மெயின் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான். பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஷார்ப்பான ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். டைனாமிக் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து ஹை எண்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டைனாமிக் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அது பெட்டராக இருக்குது. ஃபோக்கஸிங் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ஃபோட்டோ நீங்கள் எடுக்கிறப்போ ஷட்டர்னுடைய லேக் கொஞ்சம் தெரியுது. அதாவது ஸ்டோரேஜில் போய் சேவ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ப்ராசஸிங்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இப்போ ஜூம் கேமரா தான் இதுக்கு ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த ஜூம் கேமரா வச்சு நம்ம பார்க்குறப்போ கிளியர்லி நத்திங் ஃபோன் 3A ப்ரோ வந்து ஒரு வின்னர் அப்படின்னு எனக்கு தோணுது. அதாவது உங்களுக்கு வந்து ஜூம் ஃபோட்டோஸ் அதிகமாக நீங்கள் எடுக்கிறவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய மொபைல் ஃபோன் நத்திங் ஃபோன் 3A. 3x ஜூமில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவும் அதே நேரத்தில் 2x இருக்கக்கூடிய ஜூமாவும் அந்த ஃபோட்டோவுமே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸுமே எனக்கு இந்த 3A ப்ரோவில் பெட்டராக இருக்குது. வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். இரண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. வீடியோனுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகா ஓகோன்னு இல்லை. பட் அந்த கேமரா வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்காக அங்கே எப்போவுமே இருக்குது. நத்திங் 3A ஃப்ரண்ட் கேமரா இருக்கக்கூடிய வீடியோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து 4K வீடியோ சப்போர்ட் கிடையாது, 1080p மட்டும்தான். ஆனால் 30க்கும் 60 FPSக்கும் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். நத்திங் ஃபோன் 3A ப்ரோவில் இருக்கக்கூடிய வீடியோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறத தவிர வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ப்ரொமோட் பண்ணுங்கள். இது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 4K வீடியோனுடைய குவாலிட்டி. ஸோ சன்லைட் கண்டிஷன்ஸில் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லாம் சுற்றி எடுக்கிறப்போ அகெயின்ஸ்ட் சன்லைட்லாம் நம்ம வீடியோ எடுக்கிறப்போ HDR குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக இந்த இரண்டு மொபைல் ஃபோனில் எதை நம்ம வாங்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் சொன்னதெல்லாம் வச்சு நம்ம பார்த்துட்டு ப்ரைஸுக்கு நம்ம வருவோம். நத்திங் ஃபோன் 3A ஆரம்ப விலை 8GB மற்றும் 120GB விலை வந்து 24,999, 250GB வந்து 26,999. ஆனால் இந்த நத்திங் ஃபோன் 3A வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 29,999,
2GB வேரியன்ட் வந்து 31,999. இதுதான் இந்த வித்தியாசம். ஸோ இந்த வித்தியாசத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது எக்ஸ்ட்ரா அப்படி என்ன அப்படின்னா இந்த 3x ஆப்டிக்கல் ஜூமோட ஒரு பெரிஸ்கோப் கேமரா இருக்கு. ஸோ பெரிஸ்கோப் கேமரா உங்களுக்கு பெருசாக முக்கியம் கிடையாது. எனக்கு இந்த நத்திங் ஃபோன் 3Aல ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸோட நல்ல ஒரு டிஸ்பிளேயோட ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்லாம் சீம்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி அருமையான டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நத்திங் ஃபோன் 3Aவே ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து கேமரா வந்து ரொம்ப முக்கியம், எனக்கு அதுவும் முக்கியமாக நான் நிறைய ஜூம் ஃபோட்டோஸ் நிறைய எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ப்ரைஸை நீங்கள் பே பண்ணி இந்த நத்திங் ஃபோன் 3A ப்ரோவை நீங்கள் வாங்கலாம். இப்போ இந்த 2 கேமராக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அதே நேரத்தில் ஒரே கலர் 2 மாங்காங்கிற மாதிரி இந்த ஒரே 2 மொபைல் ஃபோனுக்கு நம்ம ரிவ்யூ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம். இந்த 2 மொபைல் ஃபோன் நீங்க வாங்க நினைச்சீங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க.